ஹலோ மக்களே, வெல்கம் வெல்கம் பேக் டு அணி குருஜி சேனல். நீங்க உங்களை பத்தி பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய நர்கோசிப் வந்து என்னதான் ஆச்சு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேர் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோனியா சைட்ல இருந்தே கிளியர் பண்ணிட்டான். சோ அது என்ன நியூஸ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்டரக் சென்டர் டப்பிங் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல கவர் பண்ணிட்டு, ஸோ நியூ ஒரு அனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அனிமே அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஃபியூ சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. ஸோ பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நட்டோஷிப்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நட்டோஷிப்ல என்ன ஆச்சு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் எபிசோடா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப காலமா வெயிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நட்பு சிப்புடனே ஒரு வழியா ஏதோ ஒரு புண்ணியத்துல வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அவங்கள்ட்ட கெஞ்சி கிளறி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அவங்கள எங்க ஒரு போஸ்ட் போட்டாலும் நர்டோசிப்புடன் எப்பயா வரும், நர்டோசிப்புடன் எப்பயா வரும்னு சொல்லி நம்ம கெஞ்சி கிளறி ஒரு வழியா நம்ம வந்து நர்டோசிப்புடன் ரிலீஸ் பண்ண வச்சா அவங்க என்ன பகுமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு சீசன் வரைக்கும் போடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்களை கொடுத்த மணிக்கே தான் இருக்கானுங்க. இப்ப இந்த தடவை என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெலுங்கு டப் சைடு இருக்கு பாத்தீங்களா. So அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு போல இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெட்டோட தெலுங்கு டப்பு வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அவங்களோட சைட்ல இருந்து சப்போர்ட்டே கொடுக்கல அப்படிங்கிற ரீசனுக்காண்டி. சோ தெலுங்கு டப்பையே மொத்தமா தூக்கிட்டு வெறும் ஹிந்தி மலையாளம் அப்படின்ற ஹிந்தி மலையாளம் அப்புறம் பெங்காலி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அந்த மாதிரிதான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் தெலுங்கு டப்ப ஆட் பண்ணிருக்கானுங்கல்ல. சோ அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சைட்ல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எல்லாம் கிடைக்க போகுது போல இருக்கு. ஏன்னா அவங்க சைடுல உள்ள யூடியூபர்லாம் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்து மறுபடியும் டிவில பாக்குறதுக்காண்டி பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம சைடு தான் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. சோ நட்பேஷிப் வந்து நிறைய பேர் டிவில பாருங்க அப்படின்னு நாமளும் கிளறிட்டு தான் செஞ்சு கிளறிதான் இருக்கோம். எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்குமே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து வச்சீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா டிவில பார்த்தே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்கு சைடே இப்போ போயிருவோம். ஸோ அதை தாண்டி நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சினாரியில வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ரீசெண்ட் டேஸ்ல இப்போ ரிலீஸ் ஆகிற டப்பிங் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கறதுக்காண்டி ஸோ அவங்க சைட்ல இருந்து தெலுங்கு சைட்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்லாம் போயிருக்கும் போல இருக்கு. ஸோ அதை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்காண்டி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து ஸோ நாங்க நம்மளுடைய டப்பிங் குவாலிட்டி வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம்ப்பா, திரும்ப ரிட்டர்ன் பேக் கம்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களுடைய டிவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டிருக்கானுங்க. ஸோ நியூ எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ சீசன் நியூ எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 இருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நட்ரோசிப்புடனுடைய எபிசோட்ஸ் அப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டா வந்த எல்லா எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபில்லர் எபிசோடு தான். ஸோ போனதோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்க வேண்டிய எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல இருந்து பாக்கி கொண்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இனிமே ஆரம்பிக்க போறதுதான் ஒரு ஒரு நியூவான சீசன் நியூ எபிசோட்ஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேணாம். நர்கோசிப்டனுக்கு ஒண்ணு ஆகல. செப்டம்பர் 5 வந்து நம்ம கம்பேக் கொடுப்பாரு நம்ம தலைவன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நர்கோசிப்டன்ல இனிமே தாங்க நல்ல நல்ல சீன்லாம் வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குரமா மோடு இருக்கு, குஷினா என்ட்ரி இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம மடரா என்ட்ரி இதெல்லாம் சொல்லணுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா, அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இனிமேதான் வரும். சோ அது அளவுக்கு போவானுங்களா இல்ல மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுவானுங்களா, போயிட போவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. இப்போ இப்போதைக்கு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 4 சீசனாவது கம்ப்ளீட் பண்ணானுங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோ மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மறுபடியும் நம்மளுக்கு எந்த விடாம ஓரளவுக்கு இதுலயே மேனேஜ் பண்ணி போனானுங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி உங்க தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்டராக்ட் அண்டர் கதைக்கு வருவோமா. சோ அன்டராக்ட் அண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நிறைய மந்த்தா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அன்டராக்ட் சென்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மாசமா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். சோ அவ்வளோ வெயிட்டிங் பீரியடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழிச்சு இவங்க கொடுத்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தப்பு சொல்லல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு வந்து ரொம்ப டப்பிங் எல்லாம் டிலே பண்ணி இவ்வளவு நாள் டப்பிங் எல்லாம் கொடுத்து ஓரளவு கொண்டு வந்து கொடுத்த எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ டப்பிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்றதான் என்னோட தாட்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நிறுத்தி ஏதோ பேசுவானுங்க பாத்தீங்களா, ஏதோ ரோபோட் பேசும் பாத்தீங்களா, ரோபோட் வந்து பேசிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணுவானுங்க, அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவானுங்க, ஸ்டாப் பண்ணுவானுங்க, கண்டினியூ பண்ணுவானுங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ டப்பிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நிறுத்தி 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 பேசுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மெயின் கேரக்டரோட வாய்ஸ் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறது வந்து இனிமே போக போக வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிருவானுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த எபிசோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டப்பிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாமோ. ஸோ ஆப்வியஸ்லியா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கை பத்தி தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்னதான் அவங்கள்ட்ட நம்ம காதுல என்ன சொல்றது, காதுல நம்ம வாயில சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டானுங்க. அவங்க பண்றதான் பண்ணுவானுங்க. ஸோ எவ்வளவுதான் நம்ம வந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டானுங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க கொடுக்குறானேன்றத நம்மளும் அதை பார்த்துதான் ஆகணும். ஸோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்டர் சென்டருமே ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே தான். ஸோ அதை பார்த்து நீங்க தமிழ்நாட்டிலையும் நான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல அனிமே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீடா, என்னடா அனிமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தி வீக்கஸ்ட் டேமர் பிகன்ஸ் எ ஜெர்னி பிக்அப் ட்ராஷ் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10:30க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய சோனியால தான். ஸோ 10 மணிக்கு நம்மளுடைய த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது முடிஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் 10:30ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ கிரன்ச்ரோலோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது அனிமே கிரன்ச்ரோலோட அனிமே எல்லாம் வாங்கி ஸோ இங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ரொம்ப 18+ அனிமேக்கு போகாம ஓரளவுக்கு டீசென்டான உள்ள அனிமே எல்லாம் வாங்கி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 விஷயத்தை பத்தி பார்த்திருக்கோம். நருட்டோ, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ அனிமே பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நியூஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை உங்களோட பெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.